செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக செல்லப் போகிறதா அல்லது வேலுமணி தலைமையில் செல்லப் போகிறதா என்பது தேர்தல் முடிவுக்கு பின்னரே தெரிய வரும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறிய கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். அது தேர்தலுக்கு பின்னால்தான் சொல்லிட்டுமே, என்னென்னலாம் வருதுங்கிறத ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா, வேலுமணி தலைமையிலே போகிறதா? ஏன்னா ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்கு சோதனை வருகிற போதும் 45 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் நேர்வழியிலே சென்று கொண்டிருக்கிறேனே தவிர இது மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். என்னுடைய நேர்வழியிலே செல்கிற இது போன்ற எங்களை போன்றவர்களை நேற்றைய தினம் சட்ட அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற கருத்து என்பது வருந்தத்தக்க ஒன்று, கண்டனத்துக்குரிய ஒன்று. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து புரிந்து இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் சிந்தித்து இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதுதான் அவரை போன்ற அரசியல்வாதிக்கு ஏதுவாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை ஏதோன்னு சொல்லிட்டே இருக்கிறதுலாம் பதில் சொல்ல முடியாது. எப்படின்னாங்க, நான் போற வழி நேர்வழி, தொண்டர்கள் செல்கிற பாதையில் நான் தூணாக நின்று அவருக்கு பணியாற்றி கொண்டிருப்பேன் இந்த இயக்கத்துக்கு சொல்லிட்டு அதுக்கு மேல வேட வேண்டியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.